வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கனை வச்சு ஒரு ஃப்ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பச்சை மிளகா ஒரு 3 நம்பர், ஒரு சின்ன பல் பூண்டு ஒரு 10 போல் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 1, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் எலும்பு இல்லாததாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிட்டோன்னா மிக்சியில் ஈஸியாக அரைப்படும். இப்போ இதை ஃபுல்லத்தையும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு முட்டையை கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையும் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுல் முட்டை தேவையில்லை, ஒரு 1/2 முட்டை போதும். இது நமக்கு தேவைப்படும், வச்சுக்கலாம். இப்போ இந்த உப்பு, இந்த பேஸ்ட்டு, இந்த முட்டை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி அழகாக எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா உள்ள வரைக்கும் சாஃப்டாக வேகும். ப்ளஸ் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கண்டிப்பான முறையில் பிரிஞ்சு வரவே வராது. ஓரளவுக்கு தேவையான குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம நீளமாக ஃபிங்கர் மாதிரி பொரிக்க போகிறோம். நல்லா நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி மசாலா எல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை நீளமாக உருட்டி வச்சாச்சு. இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணோன்னா நல்லா சூப்பராக பொரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மைதா மாவு கலவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஃப்ரைஸ்லாம் இதில் கோட் பண்ணி தான் எண்ணெயில் பொரிக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு எக்கு போட்டு அதில் பாதி போட்டு மீதி இருக்குது. இந்த முட்டையும் நம்ம இன்னும் ஒரு முட்டை சேர்த்து உடச்சிக்கலாம். இன்னும் ஒரு முட்டை போட்டுக்குவோம். இதுக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் மிளகு பொடி உப்பு போட்டு தயார் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு ரெடியாக இருக்குது. எக்கு ரெடியாக இருக்குது. நம்மளோட சிக்கன் 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லத்தையும் ஒன்றோட ஒன்று கோட் பண்ணணும். இப்போ நம்மளோட இந்த சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு மைதாவில் கோட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோட் பண்ணிட்டு நல்லா உதறி எடுத்துக்கலாம். இப்போ அந்த எக்கில் எக் வாஷ் கொடுத்துக்கலாம். இதை பவுலில் இல்லாமல் இதில் இருந்துச்சுன்னா, நல்லா பிளேட்டில் இருந்துச்சுன்னா சூப்பர் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே இந்த ப்ரெட்டில் போட்டு கொஞ்சம் கோட் பண்ணிக்கலாம். கை ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நல்லா பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப வீணாகாது. இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கோட் பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோன்னா சூப்பராக பொரிக்க வரும். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சு தயாராக இருக்குது. ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கோட் பண்ண சிக்கன் பீசஸ்லாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் மீடியமான ஹீட் இருக்கும்போதே அப்படியே நம்ம போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கலாம். லேசாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ப்ரௌன் கலராக வரவிட்டையும் அப்படியே எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸியாக வேகாது. அதனால் ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படியே கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட
சிக்கன் ஃப்ரைஸ்லாம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரைஸ்லாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனீஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.